character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkram. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, easy for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start them? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. 10ஆம் வகுப்பு மாணவச்செல்வங்களே, இனிய மாலை வணக்கம். இப்போ உங்களுக்கு இயல் 3 கற்கண்டு, அதாவது இலக்கணம், தொகாநிலை தொடர்கள். கடந்த வகுப்பில் உங்களுக்கு பார்த்தது தொகைநிலை தொடர்கள். தொகா என்பது வெளிப்படையாக வரும். இதில் சொல் ஒரு வாக்கியம் அமைக்கும் போது இந்த வாக்கியத்தில் சொல்லோ உருவோ எதுவுமே இல்லாமல் வெளிப்படையாக அமைப்பது தான் தொகாநிலை தொடர்கள். பார்க்கலாமா? இப்போ இயல் 3 கற்கண்னா இலக்கணம். தொகாநிலை தொடர்னா, தொகானா வெளிப்படை, தொகானா வெளிப்படையாக வரும். தொகை என்பது தொக்கினா மறைந்து. இப்போ தொகாநிலை தொடர்கள் என்பது நம்ம கேட்பாங்க, குருவினாக்கள் குறிப்பெடுத்துங்க. ஓகேவா? ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள், தொடர்னா வாக்கியம். தன்னுடைய தாய்மொழி தமிழில் ஒரு தொடர் எழுவாய் பயனிலை செயபடு பொருள் திணை பால் எண் இடம் காலம் இதை வைத்து நாம் ஒரு தொடரை அமைப்போம். அதற்கு பெயர்தான் சொற்றொடர். இதில் இரு சொற்கள் குறிப்பிட்டுங்க, இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ சொல்லோ உருபோ. உருபுனா நம்ம என்னது இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர்கள். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் ஒரு வாக்கியம் அமைக்கும் போது இடையில் இரண்டு சொற்கள் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே வெளிப்படையாக உணர்த்துகின்ற இலக்கணம் தான் தொகாநிலை தொடர்கள். புரிகிறதா? அடுத்து பாருங்க, சான்று. காற்று வீசியது, குயில் கூவியது. இப்ப காற்று பெயர் சொல், வீசிய செயல் வினைச்சொல், குயில் செயல்பாடு கூவியது. இதில் நமக்கு முதல் தொடரில் காற்று, 2 வீசியது என்னும் பயனிலை. இப்ப காற்று என்பது எழுவாய்னா பெயர் தான், பெயர். வீசியது என்பது செயல், அதுக்கு பெயர் பயனிலை அல்லது வினை. தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றன. அப்ப காற்று வீசியது, அப்ப காற்று எழுவாய், வீசியது பயனிலை. இந்த 2 சொற்கள் நடுவில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவதுதான் தொகாநிலை தொடர்கள். 2 பாருங்க, குயில் கூவியது. இதே போன்று 2வது தொடரிலும் எழுவாய் என்பது குயில், கூவியது என்பது பயனிலை. இந்த குயில் செயல்பாடு கூவியது, அப்போ குயில் எழுவாய் கூவியது பயனிலை. இந்த 2 சொற்கள் நடுவில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே வெளிப்படையாக வந்தாலும் பொருள் உணர்த்தும். அதற்கு பெயர்தான் தொகாநிலை தொடர்கள். புரிகிறதா? இப்ப அடுத்து பார்ப்பது தொகாநிலை தொடர்கள். மொத்தம் 9 வகைப்படும். மொத்தம் 9 கேட்பாங்க.
தொகா நிலை தொடர்கள் டேஷ் வகைப்படும் 9 வகைப்படும். அதில் முதலில் எழுவாய். இப்போ எழுவாய்னா நமக்கு நம்ம சொன்னதான் பெயர். ஓகேவா? இப்போ எழுவாய், எழுவாயுடன் பெயர் வினை வினா. குறிப்பிட்டுங்க, எழுவாய் என்பது முதல் பொருள், பெயர் வினை வினா ஆகிய பயனிலையை தொடர்வதுதான் எழுவாய் தொடர். அப்ப எழுவாய்னா அந்த வாக்கியத்தில் பெயர் சொல்லோ வினை சொல்லோ வினாவோ பயனிலைகள் அடிப்படையில் வருவதுதான் எழுவாய் தொடர். இப்ப சான்று பாருங்க, இனியன் கவிஞர். இதில் எந்த ஒரு உருபுகளும் சொல்லும் மறைந்து வரல, அப்படியே வெளிப்படையாக ஒரு பொருள் தருது. இனியன் கவிஞன், இதுல பெயர். ஏன்னா இனியனும் பெயர் சொல் தான், கவிஞனும் பெயர் சொல் தான். வினை பாரு, காவிரி பாய்ந்தது, இது ஒரு வினை. அப்ப காவிரி பாய்ந்ததுன்னா காவிரி என்ற ஆற்று நீர் வேகமாக பாய்கிறது. இனியன் என்பவன் கவிஞன் பெயர். பேருந்து வருமா, பேருந்து வருமா என்பது வினா. அப்ப எழுவாய் தொடரில் பெயரும் வினையும் வினாவும் சேர்ந்து அழகான ஒரு வாக்கியம், அதுக்கு பெயர்தான் பயனிலை என்ற அடிப்படையில் முடிவதுதான் எழுவாய் தொடர். மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர் வந்தது வினை வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் பயன்படும் சொற்கள் வந்து எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளது. அடுத்தது 2ஆம் விழி தொடர். விழி என்பது உங்களுக்கு வேற்றுமை 8 வகைப்படும். அதில் 8ஆம் வேற்றுமை விழி தொடர். விழி என்பது கந்தன் வந்தான் கந்தா வா, கடம்பன் வந்தான் கடம்பா வா என்பது 2 சொற்களுடைய இதில் விகிதிகள் மறைவதுதான் ஆ என்ற ஓசைதான் விழித்தொடர். இது பாருங்க, விழியுடன் வினை தொடர்ந்து, வினைனா குறிப்பிட்டுங்க செயல் அல்லது தொழில், செயல் அல்லது தொழில். ஓகேவா? இப்ப விழியுடன் நாம் விழித்து பேசும்போது வினைகள் செயல்கள் தொடர்ந்து வரும், அதற்கு பெயர் விழித்தொடர். நண்பா எழுது, பாருங்க நண்பன் சொல்லணும், நண்பா எழுது. கந்தன் கந்தா, கடம்பன் கடம்பா, முருகன் முருகா, பெருமாள் பெருமாளா. அது மாதிரி நண்பன் என்பது எழுது என்பது ஒரு எழுதினான். அப்ப இது என்பது நண்பன் என்பது விகிதி அன் மறைந்து ஆ என்ற ஓசை பெறும்போது அதுக்கு பெயர் விழித்தொடர். நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனை கொண்டு முடிந்துள்ளப்ப நண்பா விழிப்பெயர் எழுது என்பது பயனை கொண்டு முடிவதால் இதற்கு பெயர் விழித்தொடர். அடுத்த தலைப்பு 3 பாருங்க, வினைமுற்று. இந்த வினைமுற்று என்பது ஒரு செயல் முழுவதும், ஒரு செயலானது முழுவதும் முடிந்தால் அதற்கு பெயர் வினைமுற்று. இப்ப பாருங்க, வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்ந்து, அப்ப கந்தசாமி வேகமாக ஓடினான். அப்ப கந்தசாமி என்பது பெயர் சொல், கந்தசாமி என்பது பெயர் சொல். மாலா அழகாக பேசினாள், மாறன் ஓவியம் வரைந்தான், சீதா நடனம் ஆடினாள். இப்ப இது எல்லாமே சீதா மாலா என்பது பெயர் சொல். அந்த பெயர் சொல்லோடு ஒரு செயல்படு பொருளும் வினையும் முடிவதுதான் வினைமுற்று தொடர். இதில் சொற்கனுடைய சொல்லோ உருவோ என்பது வெளிப்படையா வருகிறது. இப்ப பாருங்க, பாடினான் கண்ணகி. அப்ப இதில் பார்த்தா வினைமுற்று. அப்ப கண்ணகி என்பவர் பாட்டு பாடுகிறாள், பாடினாள் என்னும் வினைமுற்று. அப்ப இந்த இது வினைமுற்று, இதுதான் பயனிலை. வினைமுற்று முதல் நின்று ஒரு பெயரை கொண்டு, நல்லா கவனிங்க, வினைமுற்று எப்படின்னா பெயர் சொல் வினைமுற்றுக்கு அடுத்தபடியாகும். இப்ப கண்ணகி பாடின வர்றது பாடினால் கண்ணகி. அப்ப பெயருக்கு முன்னால் வினைமுற்று வந்தால் அது பெயர் வினைமுற்று தொடப்ப அந்த வினையோடு பெயர் கலந்து வருவதால் அது பெயர் வினைமுற்று தொடர். இப்ப அடுத்து பாருங்க, பெயரெச்சம். இப்ப நம்முடைய எச்சம் என்பது எஞ்சி வரும், அதாவது ஒரு வாக்கியம் முழுமை பெறாமல் வருவதுதான் எச்சம். அது 2 வகைப்படும், பெயரெச்சம் வினையெச்சம். பெயரெச்சம் என்பது சென்ற கோதை, சென்ற 2 சொல்லிருக்கும்
முதல் சொல் வினைச்சொல்லா இருக்க, இரண்டாம் சொல் பெயர் சொல்லா நிற்க அந்த வினைச்சொல் எச்சமா இருக்கும். ஆ என்ற ஓசை அந்த பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சம். அப்ப சென்ற கோதை, கோதை சென்றாள். இப்ப இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா முற்று பெறாத வினை பெயர் சொல்லை, அதாவது முற்று பெறாமல் இருக்கின்ற வினைச்சொல் அது பெயர் சொல் வந்து தொடர்வது பெயர் தொடப்ப முற்று பெறாமல் இருக்கிற வினைச்சொல்லானது பெயர் சொல்லை தொடர்வது. அப்ப முற்று பெறாமல் இருக்கிற வினைச்சொல்லானது பெயர் சொல்லை தொடர்ந்து வருவதுதான் பெயரெச்ச தொடர். இது பாருங்க கேட்ட பாடல். நான் சொன்ன தெரியுமா, கேட்ட பாடல் நல்லா குறிப்பிடுத்துங்க. கேட்ட பாடல் இரண்டு சொற்கள், இரண்டாம் சொல் பாடல், இது பெயர் சொல். முதல் சொல் என்பது வினைச்சொல். ஆனால் அந்த வினைச்சொல் முழுமை பெறவில்லை, எச்சமாக நிற்கிறது. அதில் பக்கத்தில் நமக்கு ஆ என்ற ஓசை, ஆ என்ற ஓசை வந்தால் அதற்கு பெயரெச்சம். அந்த பெயரை கொண்டு முடிவது பெயர். அப்ப பாடல் கேட்டு மகிழ்ந்தேன். கேட்ட என்னும் எச்ச வினை. அப்ப கேட்ட ஆ சொன்ன, அப்ப கேட்ட கேட்டான். கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ள. அப்ப பாடல் கேட்டு மகிழ்ந்த. அப்ப கேட்ட வினையச்சம் எச்ச வினை, எச்ச வினை. பாடல் என்பது பெயர் சொல்லை கொண்டு முடிவதால் இதற்கு பெயர் பெயரெச்ச. அப்ப ஒரு பெயரை கொண்டு முடிந்தால் அதுக்கு பெயர் பெயரெச்ச தொடர். அடுத்து பாருங்க வினையச்ச தொடர். இப்ப வினையச்சம் அதாவது எழுதி, அதாவது வினையச்சத்துக்கு 3 வரும். அதாவது உ இ ஆ, இந்த மூன்றுமே விகுதி பெறும். எப்படின்னா எழுதி பார்த்தான், பேசி பார்த்தான், ஓடி சென்றான், காண கேட்டான். இரண்டு சொல் எழுதி பார்த்தான், ஓடி சென்றான், இரண்டு சொல் நிற்கும். முதல் சொல் வினைச்சொல், இரண்டாம் சொல் வினைச்சொல். முதல் சொல் எச்சமா இருக்கும், வினை எச்சமா இருக்கும். அதில் இ ஆ ஓ என்ற இ உ ஆ வந்தால் பேர் வினையச்ச தொடர். இது பாருங்க முற்று பெறாத வினை. அப்ப வினையான முற்று பெறாது. அப்ப ஓடினான் ஓடு, பேசினான் பேசு. முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது. அப்படின்னா சொல்றானா ஓடினான் ஓடு, பேசினான் பேசு, கேட்டான் கேட்டு கேட்ட. அப்ப வினைமுற்று முழுமை பெறாம இருப்பதுதான் எச்சம். இங்க வினைச்சொல் முழுமை பெறாம இருந்தால் அதுக்கு பெயர் வினையச்ச தொடர். இங்க பாருங்க பாடி மகிழ்ந்தனர். நான் சொன்ன மாதிரி பாருங்க பாடி. இதுல இரண்டு சொற்கள் இருக்கா இல்லையா? முதல் சொல் பாடி அது வினைச்சொற்கள் தான், அது வினைமுற்று பெறாம இருக்கு. இரண்டாம் சொல் மகிழ்ந்தன என்பது வினைச்சொல் அல்லது பயனிலை. பாடி என்னும் எச்ச வினை இந்த என்ன சவுண்ட் வருது? ஈகரம் வருது. ஈகரம் வருதா? பாடி என்பது ஈ என்னும் எச்ச வினை, மகிழ்ந்தனர் என்பது வினையை கொண்டு முடிந்தப்ப பாடி என்னும் எச்ச வினை கொண்டு மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிவதால் இதற்கு பெயர் வினையச்ச தொடர். அடுத்த பாருங்க மாணவ செல்வங்களே, வேற்றுமை தொடர். வேற்றுமை என்பது வேறுபடுத்தி காட்டும். நாம் ஒரு தாய்மொழியினுடைய ஒரு தொடரை படிக்கும்போது சொல்லினுடைய பொருள் எளிமையாக புரிய வேண்டும் என்றால் நாம் வேற்றுமை தொடரை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. இந்த வேற்றுமை தொகை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, 3, 4, 5, 6, 7, 8. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை, ஐ 2, ஆள் 3ஆம் வேற்றுமை, கு 4ஆம் வேற்றுமை, இன் இல் ஓடு ஓடு என்பது 5ஆம் வேற்றுமை, அது 6ஆம் வேற்றுமை, கண் 7ஆம் வேற்றுமை. இந்த வேற்றுமை உருவை நாம் எதற்கு பயன்படுத்தி கொள்கிறோம் என்று சொன்னால், நாம் படிக்கும்போது பொருளானது எளிதில் நமக்கு புரிய வருவதற்காக பயன்படுத்துவதுதான் வேற்றுமை தொகை. இங்க வேற்றுமை உருவுகள் மொத்தம் 8 வகை சொன்னால் ஐ
ஆல் கூ இன் அது கண். வெளிப்பட்ட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர். அப்ப ஐ ஆல் கூ இன் அது கண் என்ற வேற்றுமை உருவானது வெளிப்படையாக வந்தால் அதற்கு பெயர் வேற்றுமை தொடர்கள். அப்ப வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். இதுவே வேற்றுமை உருபு மறைந்து வந்தால் வேற்றுமை தொகைநிலை தொடர்கள். இங்க பாருங்க, கட்டுரையை படித்தான். இங்க கட்டுரையை என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இத்தொடரில் ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு என்னும் வேற்றுமை உருபு கட்டுரையை படித்தான். அப்ப கட்டுரை படித்தானா பொருள் புரியாது. ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரல, வெளிப்படையா வருவதால் இதற்கு பெயர் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. அன்பால் கட்டினார், அன்பால் கட்டினார். இப்ப அன்பால் என்பது ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உருபு. ஆள் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அப்ப பாருங்க, ஐ 2 அன்பால் கட்டினார் என்பது அன்பு கூட்டல் ஆள். அப்ப ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை வெளிப்படை வந்திருப்பதால் இதற்கு பெயர் மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அடுத்து பாருங்க, அறிஞருக்கு பொன்னாடை. அறிஞருக்கு அறிஞர் கூட்டல் கூ. அப்ப கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவப்ப அறிஞருக்கு நான் பொன்னாடை போர்த்தி மகிழ செய்தேன். அப்ப அறிஞர் கூட்டல் கூ, அறிஞருக்கு என்பது கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவு. இப்ப அறிஞருக்கு பொன்னாடை இப்ப நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்ப்பது இடைச்சொற்கள். என்னது இடைச்சொற்கள்? இது என்னன்னா, நம்முடைய சொல் என்பது நான் சொல்லுவாங்க பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது பெயரும் வினையும் இல்லாமல் இடையில் இன், இல், ஒடு, ஓடு, மேலே, உள்ளே, வெளியே என்பது வருவதான் இடைச்சொல். அப்ப இரண்டு சொற்கள் நம்ம சேர்ப்பதுதான் இடைச்சொல். இங்க பாருங்க, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்பது இடைச்சொல் தொடப்ப. அது அலமாரியின் உள்ளே புத்தகம் உள்ளது. அலமாரி என்பது பெயர். அப்ப அலமாரி உள்ளே என்பது உள்ளே தான் இடைச்சொல். பெயரும் வினையும் நம்ம சேர்ப்பதுதான் எதற்கு பயன்படும் இடைச்சொற்கள். இங்க பாருங்க, மற்றொன்று பிரிங்க. மற்றொன்று மற்று கூட்டல் ஒன்று. இதில் மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தப்ப மற்று ஒன்று. அப்ப மற்று என்பது என்ன சொல்றாங்க இடைச்சொல். ஒன்று என்பது நமக்கு தருகின்ற சொல். அப்ப மற்று ஒன்று. அப்ப மற்று ஒன்று என்பது நம்ம எப்ப மற்றொன்று பேசும்போது அந்த மற்று கடுத்து ஒன்று வருவதுதான் இதற்கு பெயர் இடைச்சொல் என்று நாம் கூறுகிறோம். அப்ப நாம் தன்னுடைய பொருளுக்கு இன்னொரு பொருளை ஒப்புமை கூறுவதுதான் அந்த இடைச்சொல் நமக்கு உருவாக பயன்படும். அப்ப மற்று கூட்டல் ஒன்று, மற்றுனா இடைச்சொல். அடுத்து நம்ம ஒன்று வருவதால் அப்ப இதற்கடுத்து ஒரு பொருள், இதற்கடுத்து ஒன்று என்று சொல்வதுதான் பொருள் தருவதற்கு பெயர் இடைச்சொல். அப்ப இடைச்சொல்னா பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் இடையில் தொடர்வதுதான் பெயரையோ வினையோ தொடர்ந்து வருவதுதான் இடைச்சொல். புரிகிறதா? அடுத்து பாருங்க, உரிச்சொல். இந்த உரிச்சொல் என்பதுனா பெயர் தன்மை வினைத்தன்மை குறிப்பதுதான் உரிச்சொல். இப்ப சொல்லுவாங்க நல்ல மாணவன், தீய மாணவன். இப்ப ஒரு மனிதன் தான் ஒரு செயலை செய்யும் போது செயல் தன்மையா இருந்தால் சிறப்பா இருந்தால் அவன் நல்லவன். அவன் செய்கின்ற செயல் சிறப்பு இல்லை என்றால் அவனுக்கு என்ன குணம்? தீய குணம். அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய பெயருக்கு நல்ல பெயர் கெட்ட பெயர் என்று வருவதற்கு காரணமே அவர் செய்கின்ற வினை
அல்லது தொழில் அடிப்படை தான் இந்த உலகம் அவனை நல்லவர் என்றும் தீயவர் என்றும் அடையாளம் காண்பிப்பார். அதனால் பெயரின் தன்மை வினையின் தன்மையை குறிப்பிடுவதுதான் உரிச்சொல். இந்த உரிச்சொல் என்பது உருபல் பாருங்க, சால, உரு, தவ, நனி, கூர், கழி, கடி, வை, நெல்ல, மல்லம், மா. அப்ப சால, உரு, தவ, நனி, கூர், கழி, கடி, வை, நெல்ல, மல்லம், மா. இந்த சொல்லானது ஒரு சொல்லுக்கு பகுதியாக இருக்கும். அப்பகுதியாக இருந்தால் அந்த சொல்லுதான் உரிச்சொல். உரிச்சொல் குறிப்பாக தன்மை உணர்த்தும். சால சிறந்தது, தவ சிறந்தது, நனி சிறந்தது, கூர்வாள், மாஞாலம், மாவிலை, நல்ல மாணவன், வைத்தோல். இப்படி நம்ம பெரும்பாலும் ஒரு பகுதி சொற்கள் உரிச்சொல்லுடைய உருவு இருந்தால் அதற்கு பெயர் உரிச்சொற்றொடை. இது இலக்கண குறிப்பை மிக மிக முக்கியமாக கேட்பார்கள். மீண்டும் சொல்கிறேன், சால, உரு, தவ, நனி, கூர், கழி, கடி, வை, நல்ல, மல்ல, மா. இந்த சொற்களை சரியாக எழுதி பார்த்து கொள்ள வேண்டும் மனச்செல்வங்களே. புரிகிறதா? இங்கே பாருங்க, உரிச்சொல்லுடன் பெயரோ குறிப்பிட்டுங்க, உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரி. அப்ப உரிச்சொல்லுக்கு பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் தொடர்ந்து வருவதுதான் உரிச்சொல் என்று கூறுகிறார் நன்னூல் ஆசிரியர். இப்ப அங்க பாரு, சால சிறந்தது, சால சிறந்தது. இப்ப சொன்னேமா சால ஊரு. அப்ப ஒரு சொல்லுடைய முதல்ல பாருங்க, சால. அப்ப சால சிறந்தது, சால என்பது உரிச்சொல். சொன்ன சால ஊரு. அப்ப அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிக சிறந்த. அப்படின்னா சாலை என்பது மிக மிகுதியான பொருளை உணர்த்தும். அப்ப இரண்டு சொல் இருக்கும். முதல் சொல்லில் உரிச்சொல் சால, உரு, தவ, நனி, கூர், கழி, கடி, வை, நல்ல, மல்லம் என்ற சொல் முன்னாடி இருந்தால் அதுக்கு பெயர் உரிச்சொல். அப்ப உரிச்சொலுக்கு மிக மிக முக்கிய தன்மை என்பது அந்த பொருள் தன்மையை உணர்த்தும் மிகுதியான பொருளை குறிப்பதுதான் உரிச்சொல். இதன் இலக்கணம் சிறந்தது என்ற பொருளை தருகிறது. அடுத்தபடியாக பார்ப்பது அடுக்கு தொடர். இந்த அடுக்கு என்பதுனா 2-3 சொற்கள் அடுக்கி வரும், பிரித்தால் பொருள் தரும். இது நாம் பெரும்பாலும் பயன்படுத்துவது என்னவென்றால் நகை, அழுகை, இழிவரல், பெருமிதம், உவகை, அச்சம் என்பது எண்வகை சுவைகள் நாம் இதை பயன்படுத்துவோம். பெரும்பாலும் அடுக்கு தொடர் என்பது நாம் பேசும்போது அதிகமாக பயன்படுத்துவோம். அதாவது தன்னுடைய பள்ளிகளில் ஆண்டு விழாவிற்கு புதுவை முதலமைச்சர் வருகை புரியும் போது நாம் சொல்லுவோம், அதாவது எங்கள் பள்ளியின் 37வது அதாவது SRK மேல்நிலை பள்ளியின் 37வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரியிருக்கும் நமது புதுவையின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களை வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றேன். அப்ப வருக வருக என்பது 3 சொற்கள். இதுதான் அடுக்கு தொடர்கள். இங்க பாருங்க, ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஆகும். இப்ப பாருங்க, வருக 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 ஒரே சொல் உவகையின் காரணமாக, உவகைனா சிறப்பு மகிழ்ச்சி, உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, வந்த சொல்லி மீண்டும் மீண்டும் வந்தாலும் பொருள் தருவதுதான் அடுக்கு தொடர்கள். சொல்லுவாங்க எரி எரி, தீ தீ, போ போ. புதா அது போல் நம்ம என்ன பண்ணணும், ஸோ மீண்டும் அதை வந்த சொல்லி மீண்டும் வருவதுதான் அது அடுக்கு தொடர். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வினாக்கள் கேட்பாங்க, தொகாநிலை தொடர்கள் என்றால் என்ன? அதனுடைய வகை என்பது 9. ஓகேவா? தொகா என்பது நம்ம தாய்மொழி தமிழ் மொழியை
நாம் ஒரு வாக்கியமாக அமைக்கும் போது இடையில் இரு சொற்கள் இடையில் சொல்லோ உருபுகளோ நாம் மறைக்காமல் நாம் வெளிப்படையை காண்பிப்பதுதான் தொகாநிலை தொடர்கள். இப்போ பாருங்க, முதலில் எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயர்த்தொடர், வினையெச்சத் தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இதுதான் தொகாநிலை தொடருடைய 9 வகைப்படும். அடுத்தபடியாக பார்ப்பது தெரியுமா. ஒன்றிற்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை அதாவது நம்ம பெரும்பாலும் எச்சங்கள் ஒன்றுதான் பயன்படுத்துவோம். என்ன சொல்கிறார் ஆசிரியர்? ஒன்றுக்கு மேற்பட்ட வினையெச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் தற்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் மிகை ஆகாது. சான்றாக வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றது தற்காலத்தில். அப்ப செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்தோடு சேரும்போது என்ன உருவாகிறது? கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றது என்று கூறுகிறார் தற்கால இலக்கண ஆசிரியர். சான்றாக பாருங்க, கேட்க வேண்டிய பாடல், இது எல்லாமே தற்கால சொற்கள். கேட்க வேண்டிய பாடல். இப்ப நாம் அனைவரும் சொல்லும் நம்முடைய அழகான இசை பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர் கவனி. இப்ப எல்லாமே நம்முடைய எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடல் என்று கேட்டால் குழந்தை முதல் இளைஞர் பெரியவர் அனைவரும் தன்னுடைய இன்பமாக கேட்பாக செவிக்கு இன்பத்தை அளிக்கும் அந்த பாடல் அனைவரும் கேட்கக்கூடிய பாடல் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதான் கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. அப்ப ஒரு மனிதன் சொல்கிறான், தம்பி இப்ப உலகம் முழுவதும் உலகளாவிய மிகப்பெரிய பாதிப்பு ஒரு தொற்று நோய். கொரோனா என்ற தொற்று நோய் இன்று உலகத்தையே மக்களை அச்சுறுத்துவது மட்டுமல்லாமல் தன்னுடைய உயிரையும் அது பலியாக எடுத்துக்கொள்கிறது. இப்படி இருக்கும்போது மக்கள் நாம் கொரோனா என்ற தொற்று நோயோடு நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று நாம் சொல்லும்போது முகக்கவசம், சமூக இடைவெளி, அவ்வப்போது தன் இல்லத்தை நாம் சுற்றுப்புறமாக வைத்து கொண்டிருந்தால் தனக்கு தொற்று வராமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்று அறிஞர்கள் பெரியவர்கள் சொல்லும்போது அதை நாம் காது கொடுத்து கேட்போம். அதுதான் சொல்லத்தக்க செய்தி. இவர் சொல்லுகின்ற செய்தியானது உண்மை என்று சொல்வதுதான் சொல்லத்தக்க செய்தி. மனச்செல்வங்களே, நாம் இன்று பார்த்தது இலக்கணம் தொகாநிலை தொடர்கள். இந்த தொகாநிலை தொடர் என்பது மொத்தம் 9 வகைப்படும். நாம் அதை உங்களுக்கு பார்த்து முடித்தோம். இப்ப அதில் முதலில் நாம் சொல்வது அழகாக பார்த்தது எழுவாய் தொடர், விழித்தொடர். இப்ப நாம் பார்த்தது மாணவ எழுவாய் தொடர், விழித்தொடர், பெயரெச்சத் தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்கு தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர், வினையெச்சத் தொடர், உரிச்சொல் தொடர். இத்தனையும் நாம் பார்த்தது. இதை நாம் ஒரு வாக்கியத்தில் ஒரு சொற்றொடர் ஒரு வாக்கியத்தில் அமைக்கும் போது 2 சொற்கள் சேரும்போது நாம் எந்த உறுப்பையும் சொல்லையும் பயன்படுத்தாமல் பொருள் கொள்வதுதான் தொகாநிலை தொடர்கள். இது 9 வகைப்படும். இத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். மாணவச்செல்வங்களை இதை சரியாக வீட்டில் படித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்று கொடுக்கப்பட்ட தொடர் பணிகள் என்றால் தொடர்பணி தொகாநிலை தொடர்கள் என்பது யாது? வினாடி 2, தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இந்த 9ஐயும்
அழகாக எழுதி பார்த்து கொள்ளுங்க. அடுத்த வகுப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.